வணக்கம் and welcome back to Crick Calls YouTube channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியாவும் இங்கிலாந்தும் விளையாடக்கூடிய முதல் ODI மேட்ச் February 6th மதியம் 1:30க்கு நாக்பூர் கிரவுண்ட்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம அதிகப்படியா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், யாரெல்லாம் ரிஸ்கா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் ப்ரெடிக்ஷன் தான் நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம்ஸ் அண்ட் தென் ஸ்போர்ட்ஸி ஆப்ல இருக்கக்கூடிய பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்ல இருக்கக்கூடிய டியோ ஆப்ஷன், இந்த மாதிரி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஃபேண்டசி சம்பந்தப்பட்ட எல்லா தகவல்களுமே நீங்க முழுக்க ஃப்ரீயாவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவை நான் பின் பண்ணி வைக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க போய் டெலிகிராம்ல கிரிக் கால்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி எந்த ஒரு சேனல்லையும் தவறா ஜாயின் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம நேம்ல நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்கு. அவங்க பிரைம் பண்றோம் அப்படின்னு அமௌண்ட் வாங்கிட்டு நிறைய பேர்த்த ஏமாத்திருக்காங்க. நான் கொடுக்கக்கூடிய லிங்க்ல இருந்து நம்மளோட டெலிகிராம் சேனல்ல கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் நாக்பூர் கிரவுண்ட்ல மேட்ச் நடக்க போகுது. நாக்பூர் கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டோட்டலி ஒயிட் பால் பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸுக்கு ரொம்ப ஃபேவரபிளான ட்ராக். ஸ்பின்னர்ஸ் பிளஸ் பேட்டர்ஸ் என்ஜாய் பண்ணி ஆடக்கூடிய ட்ராக்கா தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணக்கூடிய டீம் 280 வரைக்கும் டார்கெட்டா கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிச் ரிப்போர்ட்டை கன்சிடர் பண்ணி நீங்க பேட்டர்ஸுக்கும் ஸ்பின்னர்ஸுக்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த வென்யூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 288 இருந்திருக்கு. இந்த வென்யூல ஹையஸ்ட் டோட்டல் அப்படிங்கும் போது இந்தியன் டீம் 354 ரன்னை ஸ்கோர் பண்ணிருக்காங்க. லோவஸ்ட் டோட்டல்னு பார்க்கும்போது கனடா 123 ரன்னை ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அதன் ஓவராலா 9 ODI மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 3 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 6 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஹெட் டு ஹெட்னு வரும்போது ஒரு ஓவராலா 107 மேட்சஸ், அதுல இந்தியன் டீம் 58 மேட்சும், இங்கிலாந்து டீம் 44 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பிச் ரிப்போர்ட் வென்யூ ரெக்கார்ட்ஸ் இதை கன்சிடர் பண்ணி ஒரு டீமை ரெடி பண்றீங்க அப்படின்னா மோஸ்ட்லி சேஸ் பண்ணக்கூடிய டீம்ல இருக்கக்கூடிய பேட்டர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணக்கூடிய குவாலிட்டி பேட்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் லெஜெண்டரி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு டீமை ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் நீங்க என்ன ஃபேண்டசில பிளே பண்றதுக்கு, அதுவும் பர்டிகுலர்லி ஸ்மால் லீக்ல பிளே பண்ற யூசர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு சூட்டபிளான ஆப் தான் பூம் 11 ஆப். பூம் 11 ஆப்ல எந்த ஒரு TDS GST எதுவுமே கிடையாது. டெய்லி எல்லா மேட்சுக்கும் ஃப்ரீ கிவ் அவே இருக்கு. 100% ரியல் பிளேயர்ஸ் இருக்கிறதுல எல்லா ஆப்ஸோட என்ட்ரி ஃபீஸ் ரொம்ப கம்மி. ஸோ 24/7 கஸ்டமர் சப்போர்ட், இன்ஸ்டன்ட் வித்ட்ரால் ஆப்ஷன் இருக்கு. இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா எந்த ஒரு TDS GST எதுவுமே கிடையாது. ஸோ இது இல்லாம 95% உங்களோட மணி லாஸ் ஆகாம நீங்க பிளே பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு பூம் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த 2 வின்னர்ஸ் கான்டெஸ்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஓவராலா 4 ஸ்பாட் தான் இருக்க போகுது. அதுல 2 மெம்பர்ஸுக்கு வின்னிங் பிரைஸ் கொடுக்க போறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 1449 கான்டெஸ்ட் பிளே பண்றீங்க. அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் 5000 வருது. அதுல 2 பிரைஸா ஸ்பிளிட் பண்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு 2500, செகண்டுக்கு 2500 ஸ்பிளிட் பண்றாங்க. ஸோ கண்டிப்பா 4 மெம்பர் கான்டெஸ்ட்ல நம்ம பிளே பண்றோம் அப்படின்னா டாப் 2ல வந்துடும். ஸோ எதுல வந்தாலும் ஒரு பிரைஸ் நமக்கு இருக்கு. ஒரு கான்டெஸ்ட்டுக்கு உங்களால 1000 ரூபாய் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி ஃபேண்டசில பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ரெகுலரா உங்களால ப்ராஃபிட்டும் எடுக்க முடியும். ரொம்ப சூப்பரான நான் பூம் 11 ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவை நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அங்கிருந்து லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிக் கால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, சுமன் கில் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அட் நம்பர் 3ல விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பண்ட், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், முகமது சமி, ஹர்தீப் சிங். இதுதான் இந்தியன் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் ஓவராலா 6 பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க. அதாவது முகமது சமி, ஹர்தீப் சிங், ஹர்திக் பாண்டியா 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அதுல 2 ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், ஹர்தீப் சிங் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அண்ட் தென் 3 ஸ்பின்னர், ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ் 3 ஸ்பின்னர்ஸோட வர போறாங்க இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும். இதுல யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர்னா குல்தீப் யாதவ் 10 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு.
குயிக்கா போல் பண்ணுங்கிறதுக்காக ரவீந்திர ஜடேஜாவும் ஒரு 10 ஓவர் போல் பண்ணிடுவாரு. அக்சர் பட்டேல் ஒரு 8 ஓவர் வரைக்கும் போல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அண்ட் தென் முகமது சமி ஒரு 8 ஓவர், ஹர்தீப் சிங் ஒரு 8 ஓவர், பேலன்ஸ் இருக்க 6 ஓவரை ஹர்திக் பாண்டியா போல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதை இந்தியன் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ அப்படியே நம்ம இங்கிலாந்து டீம் சைடு வந்துட்டோம் அப்படின்னா பிலிப் சால்ட், பென் டக்கட் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அட் நம்பர் 3ல ஜோ ரூட் அண்ட் தென் ஹாரி ப்ரூக், ஜாஸ் பட்லர், லியாம் லிவிங்ஸ்டன், ஜேமி ஓவர்டன், பிரைடன் கேர்ஸ், ஆதில் ரஷீத், ஜோஃப்ரா ஆர்ச்சர், மார்க் வுட். இதுதான் இங்கிலாந்து டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இவங்களும் ஓவராலா 6 பவுலிங் ஆப்ஷனோட தான் வர போறாங்க. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஜோஃப்ரா ஆர்ச்சர், மார்க் வுட் அண்ட் தென் பிரெண்டன் கேஸ், ஜேமி ஓவர்டன் ஓவராலா 4 மீடியம் பேஸ் பவுலர், ஆதில் ரஷீத் அண்ட் தென் லியாம் லிவிங்ஸ்டன் 2 ஸ்பின்னர்ஸோட வர போறாங்க இங்கிலாந்து டீம் பொறுத்த வரைக்கும். இதுல யார் யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர்னா ஆதில் ரஷீத் 10 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, ஜோஃப்ரா ஆர்ச்சர் 10 ஓவர், மார்க் வுட் 10 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, பிரெண்டன் கேர்ஸ்ட் இருந்து ஒரு 8 ஓவரும், ஜேமி ஓவர்டன் இருந்து ஒரு 6 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். பேலன்ஸ் இருக்க ஒரு 6 ஓவர் வந்து பாத்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன் பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதான் இங்கிலாந்து டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் இதெல்லாம் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கிராண்ட் லீக்ல யார் யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், ஸ்மால் லீக்ல யாரெல்லாம் தவிர்க்கலாம், யாரெல்லாம் ரிஸ்கா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ கிராண்ட் லீகா இருக்கட்டும், ஸ்மால் லீகா இருக்கட்டும், இந்த பர்டிகுலர் பிளேயர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மோஸ்ட் ப்ராபபிளி இந்த பர்டிகுலர் மேட்ச் ஜாஸ் பட்லர் விக்கெட் கீப்பர் பண்றதான சான்ஸ் கூட இருக்கலாம். ஏன்னா 50 ஓவர் ஃபார்மேட்டின் போது ஜாஸ் பட்லர் விக்கெட் கீப்பர் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சப்போஸ் விக்கெட் கீப்பர் பண்ணலினாலும் பரவாயில்ல, ரீசெண்ட் டைம் மேன் இன் ஃபார்ம், நல்ல ஃபார்ம். ஸோ கண்டிப்பா ஒரு பேட்ல இருந்து 30+ ரன் நம்ம குயிக்கா நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ ரீசெண்ட் டைம் பொறுத்த வரைக்கும் ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டம் டோட்டலா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ பவுண்டரிஸ் அடிக்கிறாரா அதுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கு, 6 அடிக்கிறாரா அதுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கு, 25+ ரன் ஸ்கோர் பண்றாரா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே கன்சிடர் பண்ணி ஜாஸ் பட்லர் இருந்து ஃபேண்டசி வைஸ் நம்ம போறோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 50ல இருந்து 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ஜாஸ் பட்லர் எடுத்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அந்த ஹர்திக் பாண்டியா டூயல் ஆப்ஷன் பேட்டிங்ல உள்ள வராரா குயிக்கா ஒரு 25+ ரன், பவுலிங்ல 2 விக்கெட் வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். ஜேமி ஓவர்டன் 1 விக்கெட், பேட்டிங்ல 30+ ரன் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. குல்தீப் யாதவ் ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா குல்தீப் யாதவை கேப்டனா ட்ரை பண்ணி பாருங்க கிராண்ட் லீக்ல. ஸோ 3ல இருந்து 4 விக்கெட் வரைக்கும் கூட எடுத்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரவீந்திர ஜடேஜாவா இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம ரிஸ்கா நம்ம ட்ரை பண்ணிருக்கோம். இவருக்கு விக்கெட் கிடைக்குது அப்படின்னா 2ல இருந்து 3 விக்கெட் கிடைக்கும், இல்லைன்னா கொஞ்சம் விக்கெட்டே கிடைக்காம எக்கனாமியா போல் பண்ணிட்டு வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி ரவீந்திர ஜடேஜாவை ஒரு 60% டீம்ல மட்டும் ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணுங்க. ஜாஸ் பட்லர், ஹர்திக் பாண்டியா, ஜேமி ஓவர்டன், குல்தீப் யாதவ் இந்த 4 பிளேயர்ஸும் மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையும் பர்சன்டேஜ் வைஸோ இல்ல இன்னிங்ஸ் வைஸோ நான் சொல்ற மாதிரி ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இதுல ரோஹித் சர்மா இந்தியன் டீம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு மஸ்ட் பிக். ஒரு 80% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு 40+ ரன் இவர் பேட்ல நம்ம எதிர்பார்க்கலாம். சோ விராட் கோலிக்கு சேஸ் பண்ண போறாங்க இந்திய டீம் அப்படின்னா மஸ்ட் பிக் 90% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே ஃபர்ஸ்ட் பேட்னு வரும்போது ஒரு 60% டீம்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னு வரும்போது ஒரு 20ல இருந்து 30 ரன்னும், சேசிங்னு வரும்போது கண்டிப்பா ஒரு 50 ரன் வரைக்கும் நம்ம விராட் கோலி பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் லியாம் லிவிங்ஸ்டன் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். சப்போஸ் பவுல் பண்றாரு ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. இருந்தாலும் அவரேஜா 1 விக்கெட், பேட்டிங்ல ஒரு 25 ரன் வரைக்கும் நம்ம இவர் பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா ஒரு 70% டீம்ல லியாம் லிவிங்ஸ்டனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ஆதில் ரஷீத் கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு. எந்த மாதிரி டைம்ல அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணும்போது 2ல இருந்து 3 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வரும்போது 1ல இருந்து 2 விக்கெட்டை எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ மேபி ஆதில் ரஷீத் விராட் கோலியோட விக்கெட்டை எடுத்து கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ ஆதில் ரஷீத் வெர்சஸ் விராட் கோலியோட பேட்டில் நிறைய தொடர்ந்துட்டு இருக்கு. ஆதில் ரஷீத் கிட்ட நிறைய முறை விராட் கோலியோட விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு 60% இருக்கு ஆதில் ரஷீத் விராட் கோலியோட விக்கெட்டை எடுக்கிறதுக்கு. அண்ட் தென் ஜோ ரூட் பிலிப் சால்ட் எந்த மாதிரி டைம்ல ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல
இங்கிலாந்து டீம் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ஜோ ரூட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா ஓடிஐ டெஸ்ட்னு வரும்போது ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ கண்டிப்பா ஒரு 30+ ஆடி கொடுத்துருவாரு. சேஸ்னு வரும்போது பிலிப் சால்ட்டை தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சேசிங்ல நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஸோ சேசிங்ல பிலிப் சால்ட் இருந்து ஒரு 30+ இல்ல நான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஜோ ரூட் போகல, இதை விட நான் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல நீங்க ஹாரி ப்ரூக்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ரிஸ்கா போகணும் அப்படின்னா. அண்ட் தென் அக்சர் பட்டேல், சுமன் கில் ரெண்டு பேருக்கு எந்த மாதிரி டைம்ல ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்தியன் டீம் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா சுமன் கில்லுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாங்க அப்படின்னா அக்சர் பட்டேலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணிட்டு செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பவுல் பண்ணும்போது கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு அக்சர் பட்டேல். அதுவே இந்தியன் டீம் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல சுமன் கில்லுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சேசிங்ல சுமன் கில், விராட் கோலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னு வரும்போது ரோஹித் சர்மா, அக்சர் பட்டேல் இந்த மாதிரி பிளேயர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையும் நான் சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் வைஸோ இல்லை இன்னிங்ஸ் வைஸோ ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் கேம் சேஞ்சிங் பிளேயரா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது இங்கிலாந்து டீம் சேஸ் பண்ண போறாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா பென் டக்கட் கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பிலிப் சால்ட் கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை விட்டுறாரு அப்படின்னா பென் டக்கட் உள்ள நின்று பொறுமையா ஒரு 30ல இருந்து ஒரு 50 ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். அண்ட் தென் பிரெடன் கேர்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பவுல் பண்ணும்போது கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 4ல இருந்து ஒரு 5 விக்கெட் விழுந்துருச்சு. அப்போ பிரெடன் கேர்ஸ் உள்ள வந்து ஒரு 15 ரன்னும் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பவுல் பண்ணும்போது ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா பிரெடன் கேர்ஸ் இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். பர்டிகுலர்லி செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது. அதுவே இங்கிலாந்து டீம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்க அப்படின்னா ஜோஃப்ரோ ஆர்ச்சர் கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு. ஏன்னா டெத்ல நிறைய ஓவர் பவுல் பண்ணுவாரு. டெத் அண்ட் தென் இனிஷியலி பவர் பிளேயர் ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி பவர் பிளேயர் ஸ்டார்ட் பண்ணும்போது குயிக்கா சுமன் கிலோட விக்கெட் எடுக்கிறாரு. அண்ட் தென் டெத்ல பவுல் பண்ணும்போது ரவீந்திர ஜடேஜா அண்ட் தென் அக்சர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா அந்த 3 பிளேயர்ஸ் கண்டிப்பா ஹிட் ஆடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல இன்னொரு 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். அண்ட் தென் முகமது சமி, ஹர்தீப் சிங் இவங்க 2 பேருக்கு எந்த மாதிரி டைம்ல ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்தியன் டீம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்க அப்படின்னா ஹர்தீப் சிங் எஃபெக்டிவா இருப்பாரு. அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பவுல் பண்ணும்போது முகமது சமி கண்டிப்பா ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட்டிவான ட்ராக் ரொம்ப பிச் ஸ்லோவாகிடும். அந்த மாதிரி டைம்ல முகமது சமி செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது 2ல இருந்து 3 விக்கெட் வரைக்கும் கூட எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கும். இந்தியன் டீம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது ஹர்தீப் சிங் இருந்து 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல அதிகப்படியான டாட் பாலும் செகண்ட் இன்னிங்ஸ்ல முகமது சமீட் இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வரும்போது ஹர்தீப் சிங் நிறைய டாட் பாலை பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே ரிஸ்கா ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த பிளேயர்ஸை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸா ரொட்டேட் பண்ணி நீங்க பிளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கிறதா பார்க்க போறோம். சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா, ஜாஸ் பட்லர், குல்தீப் யாதவ் இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் சூட்டபிளா இருப்பாங்க. லிட்டில் பிட் நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா ரவீந்திர ஜடேஜாவுக்கும் ஜேமி ஓவர்டனையும் ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்தியன் டீம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவையும், அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா விராட் கோலியும் கொஞ்சம் ரிஸ்கா கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டனாவோ வைஸ் கேப்டன் ஆப்ஷனாவோ உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பூம் லெவன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. நான் சொன்னேன் 2 மெம்பர் வின்னிங் கண்டெஸ்ட்ல ரெகுலரா ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ரெகுலரா ப்ராஃபிட் எடுக்கவும் இப்பவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.